योगी राम कुमार जय गुरुराय। ओम सत्सत आनंद परमानंद ज्योति स्वरूप महालिंगम योगी राम कुमार योगी राम कुमार योगी राम कुमार जय गुरुराय। நம்முடைய மாநகர் மதுரையிலிருந்து திரு ஆனந்தராஜன் அவருடைய குழுவினர் நம்முடைய நாம சங்கத்திற்கு வந்து பகவானை பற்றி பாடல்கள் பாடி பகவானுடைய அனுபவங்களை நம்முடன் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அனைவரையும் நம்முடைய நாம சங்கத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்று பகவான் நாமத்தால் அவர்களை வரவேற்கிறேன். योगी राम सूरत कुमार 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 जय गुरुराया। भगवान योगीराम सुरत्कुमार महाराज की, நம்மை காக்கும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, நம்மை வழிநடத்தி செல்லும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, அருளும் பொருளும் அள்ளித்தரும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, மனவாழ்வு தந்திடும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, குழந்தை வரம் தந்திடும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, கல்வியை தந்திடும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, கவலைகள் போக்கிடும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, கஷ்டங்கள் போக்கிடும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, நோய்களை தீர்த்து வைக்கும் தெய்வம் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, அருணையின் ஜோதி யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, காணிமடம் மந்திராலய பெருமான் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, எல்லாம் வல்ல நல்லான் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் की, ஜெய ஜெய நாயக ஜெய ஜெய நாயக ஜெய ஜெய நாயக போற்றி ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் விரை போலும் ஜெய்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். जय जय नायक जय जय नायक जय जय नायक योगी राम தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் 9 திருமந்திரத்தில் முதல் திருமந்திரத்தில் இந்த குருவினுடைய பலனாக, குருவை நாம் வழிபடுவதனுடைய பலனாக நமக்குள் பிறக்கும் தெளிவை நமக்கெல்லாம் சொல்லியிருக்கின்றார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் சேப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. ஆதிசங்கரர் 7வது நூற்றாண்டில் குரு நமக்கு பிரம்மாவாகவும் குரு நமக்கு விஷ்ணுவாகவும் குரு நமக்கு சிவனாகவும் இருக்கின்றார்
அப்பேற்பட்ட அந்த குருவுக்கு நம்முடைய நமஸ்காரம் என்று பரம்பொருளை விவரித்து சொல்லியிருக்கின்றார். योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. திருமூலர் சொல்லியபடிக்கு, ஆதிசங்கரர் சொல்லியபடிக்கு இப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு திருமந்திரத்தை நம்முடைய சத்குருநாதர் குரு மகராஜ், இந்த அகிலத்தின் அதிபதி, பிரபஞ்சத்தின் நீக்கமர நிறைந்திருக்கும் தெய்வம் பகவான் யோகிராம் சுரத்குமார் தெய்வத்தினுடைய பொன்னார் திருவடிகளை தஞ்சமென்று அடைகின்றேன். இது என்னுடைய முன்னோர்கள் செய்த தவற்பயனாகவோ அல்லது அவர்களுடைய புண்ணியத்தினாலோ அல்லது அடியேன் செய்த புண்ணியத்தினாலோ இப்பேற்பட்ட மகத்தான ஒரு குருநாதருடைய திரு நாமம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட நம்முடைய குருநாதருக்கு அடியேனுடைய அனந்த கோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். எப்படி திருவிளையாடல் புராணத்தில் சிவபெருமானுக்கு 63 நாயன்மார்கள் இருந்தார்களோ, அதுபோல நம்முடைய பகவானுக்கு 6 அடியவர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக அடியனுக்கு தெரிகின்றது. அதில் முதல்வர் சித்தன் சிவனைந்த பெருமாள் சடையர். இவர் பகவான் 1959-60 திருவண்ணாமலை வந்து சேர்ந்த போதிலிருந்து பகவானால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடன் 32-33 ஆண்டுகள் தன்னுடைய சீரிய சேவையை செய்து அவர் வந்தது இங்கே அனைவருக்கும் தெரியும். அவர் பகவான் யோகிராம் சுரத்குமார் 1918 பீகார் மாநிலத்தில், அப்போது வந்து பீகார் மாநிலத்தில் இருந்தது, இப்போது உத்தரப்பிரதேச மாநிலமாக இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் நர்தரா என்ற ஒரு சிறு கிராமத்தில் கங்கை கரையில் அவதாரம் செய்து மற்ற சிறுவர்களைப் போல இல்லாது சிறு வயதிலேயே ராமாயணம், மகாபாரதம், பாகவதத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆர்வமோடு, சாதுக்களுக்கு தன்னுடைய உணவை பகிர்ந்தளிக்க உணர்வோடு, கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு தன்னுடைய இளம் வயதிலே அவர் வந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு காலகட்டத்தில் கபாடியா பாபா என்ற ஒரு சாதுவை சந்திக்க நேருகின்றது. கபாடியா பாபா வந்து கல்கத்தாவில் ஒரு நீதியரசராக இருந்து அதையெல்லாம் உதறிவிட்டு ஒரு துறவியாக மண் சட்டி, அதான் அந்த கபாடியாங்கிறது மண் சட்டியோடு அவர் அந்த கங்கையினுடைய கரையை சுற்றி வந்து 6000 கிலோமீட்டர் 9000 கிலோமீட்டர் கங்கை புறப்படும் இடத்திலிருந்து அது கடலில் சங்கமமாகும் இடம் வரை வந்து அந்த பரிக்கிரமம் செய்து அப்பேற்பட்ட ஒரு கபாடியா பாபாவினுடைய ஒரு அருளால் வழிகாட்டப்படுகின்றார். முதலில் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திற்கு போகும்போது ஒரு பெரிய ஒளிவட்டம் அவரை சூழ்ந்து கொள்வதை அவர் உணர்கின்றார். மனதிலே ஒரு மிகுந்த அமைதி ஏற்படுகின்றது. இது வந்து அவருடைய சிறு வயதில் பள்ளி படிப்பு
படிக்கும்போது அது நிகழ்கின்றது. அதற்கு பிறகு கயாவில் போய் புத்தர் தவம் செய்த அந்த கயாவில் அவருக்கு அந்த போதி மரத்தடியில் கிடைத்த ஞான இடத்தையெல்லாம் போய் பார்த்து அங்கே அதே அமைதி கிடைப்பதையும் பார்க்கின்றார். அப்படியெல்லாம் பார்த்துவிட்டு தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடர்கின்றார். அப்போது அவருக்கு திருமணம் நடக்கின்றது. வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைக்கப்படுகின்றார். அதற்கு பிறகு அவருடைய ஆன்மீக தாகம் அடங்காததால் கபாடியா பாபாவினுடைய வழிகாட்டுதலில் தெற்கே அரவிந்த மகரிஷியை வந்து பார்த்து அவரிடமிருந்து ஞான யோகத்தை பெறுகின்றார். அதற்கு பிறகு ரமண மகரிஷியிடம் தவ யோகத்தை பெறுகின்றார். மூன்றாவதாக சுவாமி பப்பா ராமதாஸ் அவர்களிடம் பக்தி யோகத்தை பெறுகின்றார். சாதாரணமாக தெய்வீகத்தில் பக்தி செய்து தவம் செய்து ஞானத்தை அடைவார்கள். ஆனால் பகவானுக்கு ஞான யோகம் கிடைத்து தவயோகம் கிடைத்து அது பூரணமாக அந்த பக்தி யோகம் கிடைத்து அவர் அந்த பூரண நிலையை அடைகின்றார். அப்போது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற ஒரு ராமநாமத்தை சுவாமி பப்பா ராமதாஸ் அவர்கள் இவருக்கு தீட்சையாக அளிக்கின்றார். அதை 7 நாட்களில் அன்ன ஆகாரமின்றி நீரின்றி அதையெல்லாம் நாமத்திற்குள் மூழ்கி நாமத்தின் அதனுடைய ஒரு பிடியில் அவர் சிக்கி இறைநிலையை அடைந்து விடுகின்றார். அதை சுவாமி பப்பா ராமதாஸ் அறிந்து ஒரு ஆலமரத்து நிழலில் இன்னொரு ஆலமரம் தலைக்க முடியாது, ஆகவே உடனே இங்கிருந்து நீ புறப்பட்டு செல் என்று சொல்கின்றார். புறப்படும் போது நீ எங்கே போகின்றாய் என்று கேட்கும்போது திருவண்ணாமலை என்ற ஒரு வார்த்தை அவருடைய வாயில் வந்துவிடுகின்றது. அப்போது அதுவரை பகவான் அவர்கள் புகைப்பிடிப்பதில்லை. புகைப்பிடிப்பவர்கள் அருகில் இருந்தால் கூட அவருக்கு கிறுகிறுப்பு வந்துவிடும். அந்த புகை அவருக்கு ஒத்துக்கிடாது. அப்படிப்பட்ட ஒரு பகவான் தன்னுடைய குருநாதர் ஒரு சிகரெட்டை கொடுத்து இதை குடிப்போம் என்று கொடுத்து விடுகின்றார். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்பதற்கேற்ப நம்முடைய குருநாதர் அதிலிருந்து புகைப்பதை வழக்கமாக்கி கொண்டார். அதற்கு காரணம் என்னவென்றால், மலைபோல் நாம் பாவ மூட்டைகளை சுமந்து சென்றாலும் அந்த நெருப்பில் ஒரு க்ஷணத்தில் அந்த பாவங்களை அழித்து நம்மையெல்லாம் சிறப்பாக இருக்கும்படி பகவான் செய்வார்கள் என்பதை முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி 1952 நடந்து பாத யாத்திரையாக இந்த பாரத தேசத்தை 7 ஆண்டுகள் சுற்றி வந்து இறுதியாக அவர் திருவண்ணாமலையை வந்தடைகின்றார். இது ஒருபுறம் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. இங்கே சிவனணைந்த பெருமாள் சடையர் 2 பாத்திரக்கடையினுடைய முதலாளியாக இருக்கின்றார், உரிமையாளராக இருக்கின்றார். அவர் ஒரு நாள் இதேபோல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த பாத்திரக்கடையினுடைய வாசலில் அமர்ந்து அந்த அண்ணாமலையாருடைய கோவிலை பார்த்து உட்கார்ந்திருக்கின்றார். அதாவது கிழக்கு கோபுர வாசலுக்கு எதிராமல் இருக்கின்றது அந்த சன்னதி தெரு. அங்கே இருக்கின்ற பாத்திர கடைகளில் அவர் வீற்றிருக்கின்றார். அப்போது அந்த கோவிலிலிருந்து ஒருவர் வருகிறார். அதாவது மேற்கிலிருந்து கிழக்கே வருகின்றார். அவரை பார்த்தால் ஒரு ஒளி பிளம்பாக வருவது போல் இவருக்கு காட்சி தெரிகின்றது. இவர் அந்நேரம் என்ன யோசித்து கொண்டிருக்கிறார் என்றால், அந்த ராஜகோபுரத்தை பார்த்து கொண்டு இந்த சிவபெருமான் இங்கே திரு அண்ணாமலையாக வீற்றிருக்கின்றார், ஜடாமுடியோடு அண்ணாமலையாக வீற்றிருக்கின்றார். அவருடைய தங்குமிடம் கைலாசம். ஆனால் இங்கே அவர் ஜடாமுடியோடு இங்கே இருக்கின்றார், திரு அண்ணாமலையாக இருக்கின்றார் என்ற கருத்து ஐதீகம் எப்போதும் உள்ளது. அந்த காலத்திலிருந்து, புராண காலத்திலிருந்து இருக்கின்றது. அப்போது இவர் அந்த கோபுரங்களை பார்த்து நினைக்கின்றார், இந்த வல்லால மகாராஜ்
இந்த மலைக்கு தினமும் பூ மாலைகளை சாத்தி அதற்கு அபிஷேகம் செய்ய முடியாது என்ற ஒரு காரணத்தினால் இந்த திருக்கோவிலை கட்டி அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த மலைக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இங்கு செய்து வருகிறாரே என்ற ஒரு பார்வையோடு அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது எதிரே ஒளிப்பிழம்பாக ஒரு சாது வருகின்றார். அவரை பார்த்ததும் இவருக்கு ஒரு கேள்வி கேட்க தோன்றுகிறது. சுவாமி, காஃபி சாப்பிடலாமா என்று கேட்கின்றார். இவர் கேட்டது காஃபி சாப்பிடலாமா. அவர் சொல்கின்றார், சாப்பிடுவோம் 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 என்று சொல்கின்றார். அப்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறுவனை கூப்பிட்டு காஃபி வாங்குறதுக்கு சொல்ல போகிறார். அப்போ அந்த சாது கேட்குறார், என்ன செய்ய போகிறீர்கள்? இல்லை, இந்த காஃபி வாங்கிட்டு வர சொல்கிறேன். இல்லை, நீங்களே போய் வாங்கி வர வேண்டும் என்று. இவர் பாத்திர கடையினுடைய உரிமையாளர், நம்மளை போய் சொல்லிக்கிறாரே என்று ஒரு தயக்கத்தில் பிறகு சரி நம்ம தானே கூப்பிட்டோம், அவரை காஃபி சாப்பிட கேட்டோம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது 2 காஃபிகள் வாங்கி வர சொல்லுகின்றார். இவர் போய் அந்த கடையில், டீ கடையில் போய் காஃபி 2ன்னு கேட்கும்போது, என்னென்னாச்சு நீங்கள் வந்திருக்கீங்க, பையனை அனுப்புனா நாங்கள் கொடுத்து விட்ருக்கோமே என்று அந்த உரிமையாளர் கேட்கின்றார். இல்லைப்பா, நான் தான் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி அதை வாங்கி வந்து பகவானிடம் கொடுக்கின்றார். அது அந்த வட்டையுடன் கூடிய அந்த டம்ளருடன் கூடிய காஃபி 4 இதையும் வைத்து 4க்கும் மாற்றி மாற்றி ஒரு அரை மணி நேரமாக ஆற்றுகின்றார் அந்த காஃபியை அந்த சாது. அவர்தான் நம்முடைய குருநாதர், சத்குருநாதர் பகவான் யோகிராம் சுரத்குமார் என்பது பின்னால் தெரிய வருகின்றது. அந்த காஃபியை ஆற்றியதிலிருந்தே இவரை ஆற்றிவிட்டார். அதற்கு பிறகு இவரை ஆட்கொண்டு சிவனடைந்த பெருமாள் சடையருடைய அந்த கடைகளெல்லாம் போய்விட்டது. பகவானுடைய தஞ்சமாக இருந்து அவருடைய பணியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஒரு முறை அவரை மற்றவர்கள் சொல்லி அவரிடமிருந்து தப்பித்து விடலாம் என்று பார்க்கிறார். யோகிராம் சுரத்குமாரிடமிருந்து தப்பித்து விடலாம் என்று பார்க்கும்போதெல்லாம் பகவான் அவரை விடவில்லை. ஒரு தடவை சென்னைக்கு செல்லலாம் என்று பார்க்கும்போது அதை செல்ல விடாமல் பகவான் தடுத்து விடுகின்றார். அதற்கு பிறகு தெரிந்தவர்கள் எல்லாரும் சொல்லுகின்றார்கள், எப்படியாவது இந்த சாமியாரை விட்டுட்டு நீ வெளியே வந்துருங்க. ஆனால் இவரால் அது முடியலை. அப்போது ஒரு தடவை பழனிக்கு போய் வருகிறேன் சாமி என்று கேட்கின்றார். சாமி வேண்டாம் பெருமாள் என்று சொல்லிவிட்டார். சுவாமி திருப்பதிக்கு போய் வருகிறேன் என்று சொல்கின்றார். வேண்டாம் பெருமாள் என்று தடுத்து விட்டார். அதற்கு பிறகு உறவினர்கள் எல்லாம் காசிக்கு சென்று வந்தால் நல்லது என்று சொல்கின்றார்கள். சுவாமி, அடியேன் காசிக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லும்போது வேண்டாம் பெருமாள் என்று அவருடைய 2 தோள்களிலும் கையை வைத்து தான் அந்த பழனி முருகன், தான் அந்த திருப்பதி வெங்கடாசலபதி, தான் காசி விஸ்வநாதர் என்ற அந்த அரிய உண்மையை அவருக்கு உணர்த்தி விடுகின்றார். அதிலிருந்து அவருடைய திருப்பணிகளிலே இருந்து 5 பெயர்களாக, அதாவது 5 பூதங்களை அடக்கியவர் யோகிராம் சுரத்குமார் என்ற அந்த ஒரு நிலைக்கு ஏற்ப சிவனடைந்த பெருமாள் சடையர், ஜார்ஜ் என்ற ஒரு கிறிஸ்துவர், துரை என்ற ஒரு குதிரை வண்டிக்காரர், ஜெகநாதன் என்பவர், ரவி என்ற ஒரு 5 நண்பர்கள் சதா பகவானை தொடர்ந்து மூடைகளை தூக்கி கொண்டு அவர் பின்னாலேயே 5 பூதங்களாக வருகின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த சிவனடைந்த பெருமாள் சடையர் அவருடைய பொற்பாதங்களுக்கு அடியேனுடைய அனந்த கோடி சாஸ்தாங்க நமஸ்காரங்கள். அதற்கு பிறகு யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் காணிமடம் பகவான் இருக்கும்போதே பகவான் அனுமதி கொடுத்து உலகத்திலேயே முதல் முறையாக யோகிராம் சுரத்குமாருக்கு கோவில் என்று எழுப்பப்பட்டது தான் யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் காணிமடம். பகவானுடைய பூரண அனுமதியோடு
அந்த ஆலயம் தோற்றுவிக்கப்படுகிறது. அந்த ஆலயம் தோற்றுவிக்க முன்னால் அது கட்டிக்கொண்டிருக்கும் போதே திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரையாக போய்கொண்டிருந்த அடியவர்களாகிய நாங்கள் இந்த காணிமடம் பாத யாத்திரைக்கு திருப்பி விடப்படுகின்றோம் பகவானுடைய அருளால். அதற்கும் மூலகரணமாக இருந்தவர் சித்தன் சிவனேந்த பெருமாள் சிலையர். அப்படி வரும்போது பல அற்புதங்களை பகவான் காட்டினார். அந்த ஆலயத்தினுடைய நிறுவனர் எங்களுடன் புறப்பட்டு வரும்போது அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அருப்புக்கோட்டையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அப்போது ஒரு பாடல் தோன்றுகின்றது. புனித யாத்திரை இது புண்ணிய யாத்திரை, புனித யாத்திரை இது புண்ணிய யாத்திரை, யாரறிவாரோ இதை யாரறிவாரோ, நீரறி நீரே யோகி ராம் சுரத்குமார், நீரறி நீரே யோகி ராம் சுரத்குமார். ஆனந்தமாக அருப்புக்கோட்டை வந்து, ஆனந்தமாக அருப்புக்கோட்டை வந்து, துன்பம் தீரவே தூத்துக்குடி வந்தோம், துன்பம் தீரவே தூத்துக்குடி வந்தோம் என்ற ஒரு பாடல் அந்த காணிமடத்து மந்திராலயத்தினுடைய நிறுவனருக்கு அவரை அறியாமல் அந்த பாடல் பிறக்கின்றது. அந்த பாடலோடு அடியவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் காணிமடம் மந்திராலயத்திற்கு அந்த ஆலயம் கட்டி முடிப்பதற்கு முன்பாகவே வருகின்ற ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் பகவானை விட்டு நம்மை போக சொல்லிவிட்டார் என்றால், ஏன்னா பகவான் சில பேரை சொல்லிடுவார், இந்த பிச்சைக்காரனை நீ பார்க்க வரக்கூடாது என்று சொல்லிவிடுவார். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சிவனேந்த பெருமாள் சடையர் ஒரு பாடலை பாடுகின்றார். காமம் அகற்றும் திருவுளமும் கடிந்து பேசா திருவாயும், நாமம் அகற்றும் திருமொழியும் நலிவை அகற்றும் திருக்கண்ணும், சேமம் வளர்க்கும் திருவுருவும் சிறந்தே உளம் நிற்க வைக்கும் ராமசுரத்குமாரனும் நல்ல யோகி வாலியரோ, மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனமே நீ யோகி ராம் சூரத்குமாரனை மறக்க முடியுமா, ஆதவனும் நீ மாதவனும் நீ, ஆதவனும் நீ மாதவனும் நீ, ஐயா பிரபுவே உன்னை மறக்க முடியுமா, வானவனும் நீயே தானவனும் நீயே, பிரபுவே உம்மை மறக்க முடியுமா, உமது உருவத்தில் உலகத்தை பார்க்கலாம், உமது விழி ஒளியால் வேதம் நான்கையும் காண்கலாம், ஐயா மறக்க முடியுமா, உமது இனிய குரல் கேட்க கனியில் கனிந்த கனிரசமாகுமே பிரபு மறக்க முடியுமா, உமது நடையழகு உடையும் நளின சிங்கார ராஜகம்பீரமும் கண்டால் மறக்க முடியுமா, மனமே நீ யோகி ராம் சூரத்குமாரனை மறக்க முடியுமா என்று ஒரு பாடலை அவர் மனதிலே தோன்றியதை பகவானுடைய திருவடியில் சமர்ப்பணம் செய்கின்றார். இவர் காட்டி காணிமடத்திற்கு அடியவர்கள் எல்லாம் நாங்கள் அங்கே பாத யாத்திரையாக வருகின்றோம். எங்களை எல்லாம்
வரவேற்று அந்த காணிமடத்திற்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் அடியேன் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஒரு தை 1ஆம் தேதி சரியாக சுவாமி ஐயப்பனுக்கு அந்த மகர ஜோதி காட்டப்படும் அந்த நேரத்தில் பகவானுடைய விக்கிரகம் 6 அடி உயர விக்கிரகம் காணிமடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. யார் ஒருவர் அந்த காணிமடம் ஸ்ரீ யோகிராம் சுரத்மா திருவிக்கிரகத்திற்கு முன்பு என்ன பிரார்த்தனை செய்கின்றார்களோ அதை அப்பா நிறைவேற்றி வைப்பார். கணக்கில் அடங்காத வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார். இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கின்றேன், இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கின்றேன், இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கின்றேன் என்று பகவான் ஒரு உறுதிமொழி தனது கும்பாபிஷேக செய்தியாக அனுப்பியிருந்தார். அதுபோக காணிமடம் உலக வரைபடத்தில் இடம்பெறும் என்று சொல்லியிருக்கின்றார். தெற்கே ஒரு திருப்பதி காணிமடம் என்று சாமி சொல்லியிருக்கின்றார். ஆன்மீகத்தினுடைய இறுதி நிலை காணிமடத்தில் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மந்திராலயத்தை அமைத்து மந்திராலயத்தினுடைய நிறுவனராக, தபஸ்வியாக, நாம ரிஷியாக, ஆச்சாரியாராக, பிரம்ம ரிஷியாக வடநாட்டிலிருந்து சாதுக்கள் சம்மேளனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மிக 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 உயர்ந்த ஒரு பதவி மகா மண்டலேஸ்வர் மகந்த் என்ற பட்டத்தை பெற்ற பீடாதிபதி மாண்புமிகு பொன்காமராஜ் சுவாமி மகாராஜ் அவர்கள் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணம் செய்தவர். நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், நாடு முழுவதும் ஊர் ஊராக, வீடு வீடாக, வீதி வீதியாக ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் பகவானுடைய நாமத்தை சொல்லி 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 அதை அவருடைய மனதிலே பதிய வைத்து பல அற்புதங்கள், பகவானுடைய அற்புதங்களை இவருடைய வருகையால் நடப்பதை அவர்கள் உணரச் செய்திருக்கின்றார். உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்கின்றார். இப்போ பல இடங்களில் கோவில்கள் வருகின்றது. இங்கே ஒரு கோவில் இருக்கு, மதுரையில் 3 இடங்களிலே கோவில் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இவர் சுற்றி சுற்றி வந்து ஒவ்வொரு இடத்திலும் பகவானுடைய நாமத்தை பரப்பி பரப்பி ஒரு தடவை பகவானுடைய ஆசிரமத்தை, பகவான் உள்ளே இருக்கின்றார் பிரதான மந்திரில். இவர்கள் காணிமடத்திலிருந்து அடியவர்கள் போகின்றார்கள். போய் அந்த ஆசிரமத்தை சுற்றி வருகின்றார்கள். யோகிராம் சுரத்மார், யோகிராம் சுரத்மார், யோகிராம் சுரத்மார், ஜெயகுருராயா என்ற நாமத்தை சொல்லி 3 முறை சுற்றி வந்து ஆடி பாடி பகவானுடைய திருவடியில் வருகின்றார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் ஏன் இப்படி ஆடுறாங்க, இதெல்லாம் இப்படி ஆடலாமா பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது என்று அவர்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும்போது பகவான் சொல்லுகின்றார்கள், பொன்காமராஜ் இந்த ஆசிரமத்தை சுற்றி இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்லி இந்த ஆசிரமத்தை புனிதப்படுத்தி விட்டார் என்று சொல்கின்றார். ஆங்கிலத்திலே ஒன்று சொல்லுவார்கள், அதாவது the greatest work in the whole universe is only to be the good instrument in the hands of masters and gurus. Our aim should always be in serving our masters, gurus, and always think of him in whatever condition we happen to serve our nation என்று சொல்லியிருக்கிறார். அதாவது உலகத்திலே, இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் முக்கியமான வேலை என்று சொன்னால்
அதாவது அதிபதிகள், குருமார்கள் இவர்களுக்கு வேலை செய்கின்ற ஒரு கருவியாக இருந்து செயல்படுவதுதான் மிகுந்த ஒரு பெரிய விஷயம் என்று பகவான் சொல்லியிருக்கின்றார். அதை இவர் 100% அளவில் அதை சரியாக செய்து இன்று அந்த காணிமடம் மந்திராலயம் உலகத்திற்கே ஒரு வழிகாட்டுதல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சேத்திரமமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த மாண்புமிகு பொன்காமராஜ் சுவாமி அவருடைய பொற்கமல பாதங்களுக்கு அடியேனுடைய அனந்த கோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். அதற்கு பிறகு மாதாஜி, மாதேவி அன்னை இவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பௌதீக துறையில் பேராசிரியையாக சேலம் கல்லூரியில் பணியாற்றி வந்தவர். இவருக்கு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மடங்களுக்கும் சென்று அங்கிருக்கின்ற குருமார்களை சந்திக்கின்றார், மகான்களை சந்திக்கின்றார். எங்கெங்கெல்லாம் குருமார்கள் இருக்கின்றார்களோ, அதை கேள்விப்பட்டிருக்கின்றாரோ, ஒவ்வொரு விடுமுறையிலும் அங்கே போய் இவர் இந்தியா முழுக்க சுற்றி வருகின்றார். இறுதியாக திருவண்ணாமலையில் ரமணாசிரமம் வருகின்றார். அப்போது இங்கே ஒரு யோகி இருக்கிறார், அவரை போய் பார்க்கலாம் என்று சொல்ல அவரை போய் பார்க்கின்றார். பகவான் அவர்கள் அவரிடம் முதல் கேள்வியாக கேட்கின்றார், உங்களுடைய வாழ்வின் குறிக்கோள் என்ன? நான் கடவுளை பார்க்க வேண்டும். மிகுந்த பலத்த சிரிப்பு சிரிக்கின்றார். இவர்கள் கூட நினைக்கின்றார்கள் ஒருவேளை கேலி பண்ணிருக்கிறாரோ, கேலி செய்கின்றாரோ. இறுதியாக சொல்லுகின்றார், தேவகி கடவுளை பார்ப்பார் என்று சொல்லி முடிக்கின்றார். அதன்படிக்காக 7 ஆண்டுகள் அவருக்கு சேவை செய்து, அவர் உடல்நிலை குறைவு இருக்கும்போது அவருடனேயே இருந்து 7 ஆண்டுகள் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்து அவர்கள் செய்த ஒரு பணியில் அவர்களை தன்னுடைய எட்டர்னல் ஸ்லேவ், அதாவது பிரபஞ்சத்தின் சேவகி என்று அறிவித்திருக்கின்றார். எட்டர்னல் என்பது இந்த பிரபஞ்சம் இருக்கும் அளவுக்கு உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு மாதாஜியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர்களும் நாம் திருவண்ணாமலை சென்றால் ஒரு தாயாக இருந்து நம்ம எல்லாம் வரவேற்று, நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அதை பகவானிடம் சொல்லி அதை நமக்கு நிவர்த்தி செய்ய அவர்கள் போராடுகின்றார்கள். நான் பார்த்திருக்கிறேன், எனக்காக பலமுறை பகவானிடம், நான் பகவானை பாத யாத்திரையில் பார்க்கும்போது ஒரு கடவுளாக பார்த்ததனால் அவரிடம் நெருங்கி செல்ல அடியேன் மிகவும் பயந்தேன். அப்போது சொல்ல வேண்டியதை என்னால் சொல்ல இயலாது. எனக்காக பரிந்து பேசக்கூடிய மாதாஜி நம்முடைய மாதேவிங்க பலமுறை அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட மாதாஜியினுடைய பொற்கமல பாதங்களுக்கு அடியேனுடைய அனந்த கோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். அதற்கு பிறகு மதர் விஜயலட்சுமி. எப்படி லார்ட் கிருஷ்ணாவுக்கு சுதாமா என்ற நண்பர் இருந்தாரோ, அதுபோல் பகவானுக்கு சுதாமா சகோதரிகள் 4 பேர் இருந்தார்கள். மாதேவகி, மதர் விஜயலட்சுமி, விஜயாக்கா, ராஜலட்சுமி சிஸ்டர் 4 பேர் இருந்தார்கள். இந்த 4 பேரில் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் முடித்துவிட்டு, ஐஆர்எஸ் முடித்துவிட்டு, மிக துணிச்சலான ஒரு பெண்மணி என்று சொன்னாலும் கூட அவர்கள் மனதளவிலே 10 ஆண்களுக்கு சமமானவர்கள், யாருக்கும் அஞ்சாதவர்கள். ரெய்டு நடக்கும், அதில் துணிந்து அவர்கள்
எந்த விதமான தயவு தாட்சிணையுமின்றி பாரத அரசை மனதிலே எண்ணி அவர்கள் ஆற்றிய பணி வியப்பிற்குரியது. அப்பேற்பட்ட ஒரு மதர் விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய பணியிலிருந்து விலகி பகவானுடைய திருவடியில் சேவை செய்தார்கள். அவருடைய பொற்கமல பாதங்களுக்கு அடியேனுடைய அனந்தகோடி சாஷ்டாங்க நமஸ்காரம். அதற்கு பிறகு மாண்புமிகு நீதியரசர் உயர் திரு டி.எஸ். அருணாச்சலம் ஐயா அவர்கள், இவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்று பகவானிடம் அவருடைய திருவடியிலே தங்கி பல சேவைகள் செய்தவர். அடியேன் சிறு வயதிலே விக்ரமாதித்தன் கதைகள் படித்திருக்கின்றேன், மரியாதை ராமனுடைய கதையை படித்திருக்கின்றேன், மனுநீதி சோழனுடைய கதைகளை படித்திருக்கின்றேன், கரிகால் சோழனை பற்றி அறிந்திருக்கின்றேன், சிவி சக்கரவர்த்தியை பற்றி அறிந்திருக்கின்றேன், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற சாலமன் என்ற நீதிமானை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதையெல்லாம் படித்ததனால் வாழ்க்கையில் இப்படி ஒரு மனிதரை பார்க்க முடியுமா என்ற ஒரு ஆவல் எனக்கு அறியாமல் எனக்குள்ளே இருந்திருக்கின்றது. சிறு வயதிலே அந்த புத்தகங்கள் நான் படித்தறிந்திருக்கின்றேன். பகவானிடம் சென்றபோது பகவான் அப்படிப்பட்ட ஒரு மகா மனிதரை மாண்புமிகு நீதியரசர் உயர் திரு டி.எஸ். அருணாச்சலம் ஐயா அவருடைய உருவத்திலே அடியனுக்கு காண்பித்தார். சுமார் 1999 2021 அவர் மகா சமாதியாகும் முறை அவருடன் பயணம் செய்யும் வாய்ப்பை பகவான் கொடுத்தார். அவர் ஒரு சத்திய சந்தன், வாய்மையே வெல்லும், ட்ரூத் அண்ட் ட்ரையம்ப் என்று சொல்லக்கூடிய நம்ம பாரத தேசத்தினுடைய ஒரு அரசினுடைய குறிக்கோளாக எழுதப்பட்டிருக்கின்ற அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டவர். அவர் பகவானுடைய ஆசிரமத்தினுடைய தலைவராகவும் பகவானுடைய ஆன்மீக வாரிசாகவும் நியமிக்கப்பட்டு அந்த ஆசிரமத்திற்கு அவரால் என்ன ஆற்ற முடியுமோ அவ்வளவு வேலைகளையும் அவர் செய்து பகவானுடைய திருவடியை அடைந்திருக்கின்றார். அவருடைய பொற்கமல பாதங்களுக்கும் அடியேனுடைய அனந்தகோடி சாஷ்டாங்க நமஸ்காரம். அதற்கு பிறகு ராஜேஸ்வரி அம்மாள் அவர்கள் தூத்துக்குடியை சார்ந்தவர்கள். எப்படி பரத்வாஜர் ஆசிரமத்திலே சபரி என்ற ஒரு பெண்மணி சதா சேவை செய்து யாரும் அவங்கள கூப்பிடலை, அவர்களாக வந்து அந்த சேவைகளை செய்து பரத்வாஜரை உலகிலிருந்து பிரியும் போது அனைவரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் வழங்கும் போதும் கூட தனக்கு என்று ஒன்றும் கேட்கவில்லை. அவர்கள் அந்த ஆசிரமத்தில் கடைநிலை ஊழியராக ஊழியம் செய்து வந்தவர்கள். அவர்களிடம் பகவான் பரத்வாஜர் சொன்னார், அவதார புருஷர் ஸ்ரீராமர் இங்கு வருவார் என்று சொன்ன அந்த ஒரு காரணத்தை வைத்து தன்னுடைய உயிரை பிடித்து கொண்டு அவதார புருஷனராகிய அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு பழங்களை சேகரித்து வைப்பார். அது ருசியாக இருக்கின்றதா என்று பார்த்து வைப்பார். அப்படி ஒரு சேவை மனப்பான்மை கொண்டு இறுதியாக அந்த அவதார புருஷரையும் நேரில் கண்டு அதற்கு பிறகு இறைவனுடைய திருவடியை அடைந்தார்கள். அவ்வரிசையிலேயே ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் ஒரு தெய்வ தாயாக இருந்து ஆசிரமத்தில் சேவை செய்து வருகின்றார். இன்று அவருக்கு 94 வயது இருந்தாலும் கூட அவர் அங்கே சிறப்பாக சேவை செய்து அவர்களுக்கும் அடியேனுடைய அனந்தகோடி சாஷ்டாங்க நமஸ்காரம். அதற்கு பிறகு பகவான் அந்த திருவண்ணாமலையிலே வலம் வந்து கொண்டிருக்கும்போது உடுப்பி பிருந்தாவன் என்ற ஒரு உணவு விடுதி, அந்த உணவு விடுதியினுடைய உரிமையாளர் உபாத்தியாயா என்பவர் பகவானுக்கு மதிய வேலை
உணவை அளித்து அவர் வரும்போதெல்லாம் அங்கே உணவருந்தலாம் என்ற ஒரு முறையை ஏற்படுத்தியிருக்கின்றார். பிறகு ஒரு காலகட்டத்தில் அவருடைய இல்லத்தில் சமைத்த உணவுகளை பகவானுக்கு கொண்டு போய் கொடுப்பார். அது அவரே கொண்டு போய் கொடுக்க வேண்டும். வேறு யாரும் வேலையாட்கள் மூலம் கொண்டு போய் கொடுத்துட முடியாது. பகவான்கிட்ட அவரே கொண்டு போய் கொடுத்து பகவானுக்கு உணவளித்தவர் என்ற ஒரு பெரும் பெயரை பெற்றவர். அதுபோல் பிரபா சுந்தர்ராமன், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. சுந்தர்ராமன் இப்போ வேத பாடசாலையை கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அவருடைய மனைவி தன்னுடைய குடும்ப பாரங்களை எல்லாம் அதை விட்டுவிட்டு பகவானுக்கு மதிய உணவை அளிப்பதில் மிகுந்த சிரத்தை எடுத்து நிறைய வருஷங்கள் அந்த பணியாற்றி வந்தார்கள். அவர்களுக்கும் அடியேனுடைய அனந்தகோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் ஒரு கண், யோகிராம் சுரத்குமார் ஆசிரம் ஒரு கண். இந்த 2 இடங்களிலும் இருக்கின்ற பக்தர்கள் பகவானுடைய நிழலில் தங்கி பணிபுரியும் அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அனந்தகோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் சமர்ப்பணம் செய்கின்றேன். அதுபோல் இன்று இந்த விருதுநகர் நாம சங்கத்திற்கு வருகின்ற ஒரு பாக்கியத்தை பகவான் அன்பு மகள் வளர்மதி மூலமாக அருளியிருக்கின்றார். அன்பு நண்பர்கள் ராஜமோகன், கணேசன் அவர்கள் மிக நீண்ட காலமாக நம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், வாருங்கள் நீங்கள் ஒரு பேச்சு பகவானை பற்றிய பேச்சை பேச வேண்டும் என்று சொல்வார்கள். அப்போதெல்லாம் எனக்கு பகவானுடைய பேச்சு பேசலாம், அனுபவங்களை சொல்லலாம், இருந்தாலும் கூட அது ஒரு சத்சங்கமாக அமைத்து பகவானுடைய கல்யாண குணங்களையும் அவருடைய பஜனையையும், ஏன்னா எனக்கு கிருஷ்ணபிரேமி மகாராஜ் என்பவர் என்னிடம் சொல்லியிருக்கின்றார், நாம சங்கீர்த்தனம் மிகவும் முக்கியம் என்று சொல்லியிருக்கின்றார், அன்னதானம் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால் ஒரு நாள் நான் வருவேன், அடியேன் வருவேன், இங்கே பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக வருவேன் என்று நான் அடிக்கடி சொன்னதுண்டு. திரு ராஜமோகன் அவர்கள், திரு கணேசன் அவர்கள் இவர்களை நினைவு கூறும்போது அவர்களுக்கு மாஸ்டராக இருக்கக்கூடிய உயர் திரு முருகதாஸ் அவர்களை நான் நினைவு கூறுகின்றேன். அவர் கல்லூரியில் நான் படிக்கும்போது எனக்கு ஓராண்டு இளையவர். அவர் பிற்காலத்திலே ஒரு ஆடிட்டராக இங்கே இருக்கின்றார். அவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரம், வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன ஆச்சரியம் என்று ஒன்றால், சித்தன் சிவனடைந்த பெருமாள் சடையர் இங்கே வருகை தந்து அவர்களுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார். என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. அப்போது இவர்களெல்லாம் எங்களுக்கு உணவளித்தார்கள். அதற்கு பிறகு நீதியரசர் இங்கே ஒரு திருமணத்திற்காக வந்தவர் ஆடிட்டர் முருகதாஸ் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய இல்லத்திற்கு சென்று மறுபடியும் இவர்களை எல்லாம் சந்தித்தோம். இது எதற்காக என்று இதுவரை எனக்கு புரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த அன்பு நண்பர்களுக்கும் மகள் வளர்மதி அவர்களுக்கும் அடியேனுடைய பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். விருதுநகர் இந்த நகரத்திலே ஜெயக்கர் அண்ணாச்சி அவரை நான் அறிந்திருக்கின்றேன், அவருடைய குடும்பத்தாரையும் அறிந்திருக்கின்றேன். அந்த குடும்பத்தாருக்கும் அடியேனுடைய அனந்தகோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். பிபிஎஸ்ஏ ராமமூர்த்தி அண்ணாச்சி அவருடைய குடும்பத்திற்கும் அடியேனுடைய அனந்தகோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். அதுபோல் இங்கே காண்டிபன் அவருக்கும் அடியேனுடைய, ஏன்னா அவர் அந்த காலத்துலேருந்தே எவ்வளவோ சிரமம்னா இப்படி ஒரு சிரமத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு சிரமப்பட்டு இங்கேருந்து வர்ற பஸ்ஸில், நாங்கள் மதுரையிலேருந்து பஸ்ஸுக்கு புறப்பட்டோம்னா அவர் வந்துடுவார். அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு அவர் அந்த பிரயாணத்தை, அந்த புனிதமான யாத்திரையில் கலந்து கொள்வார். அவரையும் இந்நேரம் நான் நினைவு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
அவருடைய பாதங்களுக்கும் அடியேனுடைய வணக்கங்கள். யோகிராம் சுரத்குமார் நாமக்ஷேத்திரம் அனுப்பானடி மதுரை என்று மாண்புமிகு நீதியரசர் உயர் திரு டி.எஸ். அருணாச்சலம் ஐயா அவர்கள் பெயரிட்டார்கள். அங்கே ஒரு வழிபாட்டு ஸ்தலம் ஒன்று கட்டப்பட்டது. அதற்கு கும்பாபிஷேகம் நடத்த முடியவில்லை. நீங்களெல்லாம் அறிவீர்கள், 10 ஆண்டுகளாகியும் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்த முடியவில்லை. ஆனால் வேத மந்திரங்களாலேயும் இந்த தேசம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் வேதங்களாலும் வேத மந்திரங்களாலும் தான் இயங்கி வருகிறது என்று பகவான் கூற்றிருக்கின்றது. இருந்தாலும் கூட யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் என்ற அந்த தாரக மந்திரத்தை அந்த காணிமடத்தில் இருக்கின்ற அத்தனை அடியவர்களும் அங்கே வந்திருந்து தபஸ்வி நாம ரிஷி ஆச்சாரியார் பிரம்மஸ்ரீ மகாமண்டலேஸ்வர் மகந்த் பீடாதிபதி மாண்புமிகு பொன்காமராஜ் சுவாமி மகராஜ் அவர்களுடைய முன்னிலையில் அவருடைய திருக்கரங்களால் அந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இன்றும் அடியனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை, அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைத்தது. அது பகவானுடைய திருச்செயல் என்றே நாங்கள் கருதுகின்றோம். இருந்தாலும் இவர் ஒரு கருவியாக இருந்து இதற்கு முன்பு பலர் இருந்தும் நடைபெறாத ஒன்றை நடைபெறச் செய்துவிட்டார். இந்த தருணத்திலே அதையும் சொல்லிக் கொள்கின்றேன். அந்த யோகிராம் சுரத்குமார் நாமக்ஷேத்திரத்திலிருந்து நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த பஜனை பாடல்களை பாடுவதற்கு. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கோருகின்றேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கூறிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். जयत 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 राम सूरत कुमार योगी, राम सूरत कुमार योगी। जयत 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 राम सूरत कुमार योगी, राम सूरत कुमार योगी। ஒரு சின்ன ஒரு முன்னுரை. அதாவது பகவானுடைய கல்யாண குணங்களையும் இந்த பக்தி பாடல்களையும் பாடுவது என்பது அடியனுக்கு என்ன தெரிந்தது என்றால், 4 குருடர்கள் ஒரு யானையை தடவி பார்த்து, யானை காலை தடவி பார்த்தவர் சொல்கின்றார் யானை தூண் போல இருக்கிறது என்று. தும்பிக்கையை தடவி பார்த்தவர் அது உலக்கை போல இருக்கின்றது என்கின்றார். வாளை தடவி பார்த்தவர் யானை கயிறு போல இருக்கிறது என்கின்றார். காலை தொட்டு பார்த்தவர் யானை சொலவு போல இருக்கிறது என்று சொல்கிறார், அதாவது முரம் போல இருக்கிறது என்று சொல்கிறார். இப்படித்தான் அடியேனும் சொல்ல முடியும் என்ற ஒரு கருத்து அடியேனுக்கு இருக்கின்றது. பகவானுடைய கல்யாண குணங்களை பற்றி பேசும்போது ஒரு கடலுக்கு முன்பு நின்று கொண்டு அந்த என்டையர் சி அதை பார்க்க முடியுமா? அந்த கடல் முழுவதையும் நான் பார்க்க முடியுமா? முடியாது. அதனால் அவரை பற்றிய அந்த செய்திகளை அடியேன் சொல்லும்போது கூட ஓரளவுக்கு அடியேனுடைய மனதில் பட்டது, பெரியவர்கள் சொன்னது, புத்தகங்களில் மூலமாக அறிந்தது, இவற்றைத்தான் அடியேன் இங்கே சொல்ல விளைகின்றோம். அதில் தவறுகள் இருந்தால் பகவான் அவர்கள் மன்னித்து எங்களை காத்தருள வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை பகவானுடைய திருவடியில் சமர்ப்பணம் செய்கின்றேன். இப்போது அந்த ஜெயத்து 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 ராமசுரத்து குமார என்ற அந்த மந்திரம் ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால்,
இது திருக்கோவிலூர் தபோவனத்தில் அங்கு மேலாளராக இருந்த சிவராமகிருஷ்ண ஐயர் ஒரு தடவை வயிற்று வலியால் மிகவும் சிரமப்படும் போது திருவண்ணாமலையில் இருக்கும் பகவானுக்கு தன்னுடைய மனைவியை ஒரு பிரசாதம் தயார் செய்ய சொல்லி அதை ஒரு தூக்குச்சட்டியில் போட்டு கொடுத்து விடுகிறார். ஒரு நண்பரிடம் கொடுத்து விடுகின்றார். இதுபோல் சிவராமகிருஷ்ண ஐயருக்கு மிகுந்த வயிற்று வலி இருக்கிறது, அதற்கு சுவாமி அவர்கள் விபூதி கொடுத்து விட்டால் இங்கே சரியாகிவிடும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். பகவான் அந்த பிரசாதத்தை தானும் உட்கொண்டு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் கொடுத்துவிட்டு அதை கழுவியை சுத்தம் செய்ய வைத்து அதில் ஒரு சீட்டு எழுதி ஜெயத்து 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 ராமசுரத்து குமார யோகி ராமசுரத்து குமார யோகி என்று ஒரு சீட்டில் எழுதி உள்ளே போட்டு அனுப்பிட்டார். இதை இவர் பார்க்கின்றார். சாமி இப்படி தானே விளையாடுது, நான் வயிற்று வலியில் கஷ்டப்பட்டு இருக்கேன், சாமி என்ன இப்படி செஞ்சிருச்சின்னு சொல்லி அந்த தூக்குச்சட்டியை அப்படியே வைத்து விட்டார். 3வது நாள் அதிகமான ஒரு வயிற்று வலி இருக்கும்போது அதை எடுத்து பார்க்கின்றார். அதை ஒரு தடவை வாசித்தவுடன் அந்த வயிற்று வலி அவரிடமிருந்து நீங்கிவிடுகிறது. இது ஒரு வலி நிவாரணி என்பது நமக்கு அப்போதுதான் புலப்படுகிறது. அதற்கு பிறகு பகவானிடம் வந்து அவர் சொல்லும்போது பகவான் அதற்கு ஒரு மெட்டு அமைத்து இதை பாடச் சொல்கின்றார். அதனால் இதில் தனிப்பட்ட முறையில் அடியேனுக்கும் நிறைய அனுபவம் இருக்கிறது. ஒரு தடவை ஒரு விபத்தில் அடிபட்டு நான் இருக்கும்போது, வழியில் இருக்கும்போது பகவானுடைய இந்த நாமத்தை சொல்லும்போது அந்த வழியிலிருந்து அடியேன் மீண்டதை கண்டேன். அதுபோல் என்னுடைய மகள் திருவண்ணாமலையிலே ஆசிரமத்தில் தங்கியிருக்கும்போது இரவு வயிறு வலி வந்திருக்கின்றது. எங்களை எல்லாம் எழுப்பி பார்த்திருக்கின்றால். நாங்கள் வந்த அசதியில் தூங்கிட்டு இருந்தோம். யாரும் எந்திரிக்கலைன்னொடனே இந்த நாமத்தை சொல்லி அந்த வயிறு வலி நீங்கியதை அவள் அறிந்திருக்கின்றாள். அதனால் இது ஒரு உபயோகமான ஒரு செய்தி, அதனை நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால் இந்த இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. பகவான் சொல்கின்றார், என் தந்தை யோகிராம் சுரத்குமார் என்ற இந்த நாமத்தை அவருடைய பெரும் ஆசீர்வாதமாக இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்கின்றார். இந்த திருநாமம் சதா ஆகாசத்தில் பிரபஞ்சம் முழுவதும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் யோகிராம் சுரத்குமார் என்று சொன்னால் உங்கள் இடத்திற்கு உதவி வந்து சேரும். எந்நேரமும் அவர் உங்களுடன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை வைத்தால் அவர் அங்கே இருப்பதை உங்களால் உணர முடியும் என்று சொல்கிறார். உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையிலிருந்து நீங்கள் யோகிராம் சுரத்குமார் என்று கூப்பிட்டாலும் அந்த இடத்திற்கு உடனே உதவி வந்து சேரும். அதை நீங்கள் சோதித்து பார்க்கலாம். இந்த யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா என்ற இந்த தாரக மந்திரத்தை சொன்னால் உங்கள் நாடு நன்றாக இருக்கும், உங்கள் நகரம் நன்றாக இருக்கும், உங்கள் ஊர் நன்றாக இருக்கும், உங்களுடைய தெரு நன்றாக இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரும் நன்றாக இருப்பார்கள் என்று ஒரு தடவை ஆங்கிலத்திலே பகவான் சொன்னார். இஃப் யூ சாண்ட் யோகிராம் சுரத்குமார் யூ வில் பி ஹெல்த்தி, யுவர் ஃபேமிலி வில் பி ஹெல்த்தி, யுவர் நேஷன் வில் பி ஹெல்த்தி என்று எங்களுக்கு முன்னில் அது சொன்னார். இந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் கவலைகளும் வேதனைகளும் மறைந்து போகும். இந்த நாமத்தை சொல்லுவதிலே சமாதி, இந்த நாமத்தை சொல்லுவதே சரணாகதி. பெரிதொரு பிரார்த்தனை என்று கூட தேவையில்லை என்று பகவான் உறுதியாக சொல்லியிருக்கின்றார். இந்த நாமத்தை வெளிநாட்டிலிருந்து ஒருவர் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், அதாவது நமக்கெல்லாம் தெரியும், தினமும் தினமலர் பத்திரிகையை பார்த்துருக்கிறோம். தினமலர் பத்திரிகை அதனுடைய ஆசிரியர் என்று சொன்னால் அவர் யார் என்றால் அவர்தான் அந்த நிறுவனத்தினுடைய
முதலாளி இரா கிருஷ்ணமூர்த்தி என்ற அவர் இந்த பாரத தேசத்தினுடைய பிரதிநிதியாக நிறைய பத்திரிகை ஆசிரியர்களை வெளிநாட்டுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பி அங்கெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக இந்திய அரசாங்கம் அனுப்பி வைக்கின்றது. அப்படி அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றும்போது ஸ்பெயின் நாட்டிற்கு இந்த குழு போகிறது. ஒரு பஸ்ஸில் அவங்க அங்கே ஒரு மியூசியத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள். இவர் புறப்படும்போது திருவண்ணாமலைக்கு வந்து பகவானிடம் ஆசி பெற்று சொல்கின்றார். அப்போது பகவான் சொல்லுகின்றார், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தால் இந்த பிச்சைக்காரனுடைய இந்த நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு வழி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இவர் அதோடு அங்கே போயிருக்கும் போது அந்த ஸ்பெயினில் அந்த மியூசியத்துக்கு போகிறாங்க. அங்கே பழங்கால நாணயங்கள் அங்கே சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நாணயங்களை சேகரிப்பதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். இவர் அந்த ஒவ்வொன்றாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கும்போது இவருடன் வந்த அந்த குழு அங்கிருந்து சென்று விடுகின்றார்கள். இவருடைய பாஸ்போர்ட், விசா, இவருடைய ஹேண்ட்பேக் எல்லாம் பஸ்ஸில் இருக்கு. திடீரென்று அவர் அதிலிருந்து விடுபட்டு பார்க்கும்போது யாரையும் காணும். மலைத்து போய் நிற்கின்றார். அங்கிருக்கிறவர்களிடம் ஆங்கிலத்தில் பேசினால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. ஸ்பெயினில் ஸ்பானிஷ் மொழி தான் இருக்குது, ஆங்கிலம் தெரியவில்லை. இவருக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டு விட்டது. இப்படி இடத்துல மாட்டிக்கிட்ட இவர் தங்கி இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு கூட சொல்ல தெரியாது. என்ன செய்வது என்று விழித்து கொண்டு சாமியுடைய நாமத்தை இறுக பிடித்து கொள்கின்றார். அப்போது ஒரு பெண்மணி வந்து ஆங்கிலத்திலே, அழகான ஆங்கிலத்திலே, வெகு நேரமாக நான் உங்களை பார்க்கின்றேன், ஏதோ பதட்டத்தில் இருக்கின்றீர்களே, என்ன விஷயம்? இந்த மாதிரி நான் இந்திய குழுவோடு வந்தேன், அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள், எனக்கு அது எந்த இடம் என்று கூட தெரியாது என்று சொல்லும்போது, நான் அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன், நான் உங்களை கொண்டு போய் விடுகிறேன் என்று தன்னுடைய காரில் அவர்கள் கூட்டி வந்து இந்த விடுதியில் கொண்டு வந்து விட்ட பிறகுதான் அந்த பஸ் வருது. இது எப்படி நடக்கும் சொல்லுங்கள்? எப்படி நடந்திருக்கும்? அந்த யோகிராம் சுரத்குமார் என்ற மந்திரத்தினாலே அந்த பெண்மணி அங்கே வந்து இவரை அழைத்து வந்து சரியான இடத்தில் சேர்ப்பித்தார்கள். அதுபோல் ராம்நாத் பட் என்ற ஒரு மதுரைக்காரர், அவர் கல்வி அதிகாரியாக பணியாற்றியவர். வேலூர் என்ற ஊரிலே ஒரு மிக உயர் அதிகாரி, கல்வி ஸ்தாபனங்களிலே, கல்வி நிறுவனத்தில் அரசாங்க அதிகாரி. அவர்கள் ஒரு 12 பேர் ஒரு குழுவாக சிங்கப்பூர், மலேசியாவுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். அங்கெல்லாம் கல்வியினுடைய நிலை எப்படி இருக்கின்றது, நம்முடைய கல்வி நிலையை எப்படி உயர்த்தலாம் என்று பார்ப்பதற்காக இந்த குழுவை நம்முடைய தமிழ்நாடு அரசு அனுப்பிவிட்டது. இவரும் பகவானுடைய ஒரு பக்தர். அங்கே செல்வதற்கு முன்பு பகவானிடம் ஆசி பெறுகின்றார். அப்போது பகவான் சொல்கின்றார், உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் இந்த பிச்சைக்காரனை நினைவு கூறுங்கள், யோகிராம் சுரத்குமார் என்ற அந்த மந்திரத்தை உறக்க சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போது இவர் அவசரப்பட்டு சொல்கின்றார், சாமி, எந்நேரமும் உங்களுடைய நாமத்தை தானே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் எப்படி மறப்பேன், எந்நேரமும் நான் சொல்லிக்கொண்டு தானே இருக்கின்றேன் சொல்லும்போது, நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் தம்பி, இருந்தாலும் ஒரு கடினமான சூழ்நிலையில் யோகிராம் சுரத்குமார் என்று கூப்பிடுங்கள், தந்தை வந்து உதவி செய்வார் என்று சொல்லுகின்றார். அதற்கு பிறகு இவருக்கும் மறந்து போய்விடுகிறது. சிங்கப்பூர் சென்று அங்கே இருக்கிற கல்வி ஸ்தாபனங்களை பார்த்துவிட்டு மலேசியா திரும்புகின்றார்கள். மலேசியாவில் பார்த்துவிட்டு இவர்கள் கிளம்ப வேண்டிய அந்த நேரத்திலே அந்த ஆகாய விமானம் ஒரு சில வேலைகளினுடைய காரணமாக இவர்கள் ஒரு விடுதியில் தங்க வைக்கின்றார்கள். அது ரெடியாகிறதுக்கு ஒரு நாளோ அல்லது 10 மணி நேரமோ ஆகும் என்ற ஒரு கணக்கில் இவர்களை ஒரு விடுதியில் தங்க வைக்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் 11 பேரும் ஷாப்பிங் போகிறார். இவர் ஒரு ஆள், இவரிடம் பணமும் இல்லை, அதனால் இந்த கடற்கரையை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். எனக்கு தெரியாது இந்த மலேசியா சிங்கப்பூருடைய அமைப்பு. ஆனால் அவர் சொல்கின்றார்,
அந்த மலேசியன் கடற்கரையிலே நின்று அதை பார்த்து ரசித்து கொண்டே ஒரு பாலத்தை இவர் கடந்திருக்கின்றார். ஒரு பாலத்தை கடந்து செல்கின்றார். அந்த பாலம் மலேசியாவையும் சிங்கப்பூரையும் இணைக்கின்ற ஒரு பாலம், பார்டர். அதை இவர் பார்த்துக்கிட்டே போனவர் சிங்கப்பூருடைய அந்த எல்லைக்குள் போய்விட்டார். இவரும் கவனிக்கலை, இந்த மலேசியனுடைய காவலர்களும் கவனிக்கலை, சிங்கப்பூர் காவலர்களும் கவனிக்கவில்லை. ஆனால் அங்கே ஒரு ஆஃபீஸர் பார்த்து விட்டார். பார்த்துவிட்டு இவரை கூப்பிட்டு நீங்கள் யார் என்று விசாரிக்கிறார். நல்ல ஆங்கிலத்திலே இவர் பதில் சொல்லுகின்றார். ஆனால் இவரிடம் எந்த அடையாள அட்டைகள் இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இந்தியாவிலேருந்து வந்து. இப்போ எங்கே இருந்து இங்கே வந்தீங்க? நான் மலேசியாவிலேருந்து பார்த்துக்கிட்டே வந்தேன், இப்படி உள்ளே வந்துட்டேன். இதை எப்படி நான் நம்ப முடியாது என்று அவரை ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டார். அரை மணி நேரமாகிறது, 1 மணி நேரமாகிறது. இவருக்கு பதற்றம் அப்போது தான் ஆரம்பிக்கிறது. இவர் 12வது ஆள் அங்கே போனாத்தான் அவர்கள் குரூப் டிக்கெட்டில் போக முடியும் இந்தியாவுக்கு. இல்லைன்னா அவங்களும் சேர்ந்து இருக்கிறாப்புல இருக்கும். அரசாங்கம் இவர்கள் மீது பெரிய குற்றம் சாட்டுறதுக்கு வாய்ப்பாகி போயிடும். இவருக்கு அழுகை வருகிறது. அழுது கொண்டிருக்கின்றார். அவ்வளவு உயர்ந்த அதிகாரி அழுது கொண்டிருக்கின்றார். இந்த சோதனை சாவடிக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு உயர் அதிகாரி வருவது வழக்கம். ஆனால் இடையிலேயே வருகின்றார். அன்று பார்த்து வருகின்றார். அவர் என்னென்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அழுதுகிட்டு உள்ளே இருக்கிறத பார்க்க என்ன என்று விசாரிக்கும்போது இந்த மாதிரி அவர் இந்தியாவிலேருந்து வந்தாராம், மலேசியாவுக்கு போயிட்டு அங்கே விடுதியில் தங்கியிருக்காராம், அங்கேருந்து நடந்தே இப்படி வந்துட்டார், நம்புவதற்கு அது கடினமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். இவர் போய் அதை விசாரிக்கின்றார். விசாரிப்பதில் அவர் ஒரு உண்மையானவர் என்று இவருக்கு படுகின்றது. சரி என்று அவரை ஏற்றுக்கொண்டு சிங்கப்பூருடைய எல்லைக்கு வருகின்றார். அந்த சோதனை சாவடியில் கேட்கின்றார், இந்த மாதிரி ஒருத்தர் போனாரா பார்த்தீங்களா? அவர்களும் பார்க்கவில்லை. அப்போது இவரை நம்புவதற்கு கடினமாகிவிட்டார். பிறகு அதே ஜீப்பில் அந்த அதிகாரி அந்த விடுதிக்கு அங்கே விசாரித்து அவருடைய பாஸ்போர்ட் விசாவை எல்லாம் பார்த்து தெளிவடைந்து அதற்கு பிறகு அவரை விடுவிக்கிறார்கள் 2 அதிகாரிகளும். அவர் தன்னுடைய பைக்குள்ளிருந்து ஒரு உயர்ந்த ஒரு பேனா, சீஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உயர்ந்த ரக பேனா, அதை இவரிடம் கொடுக்கின்றார். கொடுத்து நீங்கள் கல்வி அதிகாரியாக இருக்கின்றீர்கள், உயர் அதிகாரியாக இருக்கின்றீர்கள், ஆனால் இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவிட்டீர்கள். இந்த பேனாவை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் செய்த அந்த முட்டாள்தனம் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். இப்படியே சொல்லுகின்றார், முட்டாள்தனம் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக இந்த பரிசை உங்களுக்கு அளிக்கின்றேன். அதற்கு பிறகு இவர் திருவண்ணாமலை வருகின்றார். வேலூர் திருவண்ணாமலைக்கு வருகின்றார். பகவான் என்னென்ன நடந்தது என்று 3 முறை கேட்கும்போது இந்த நிகழ்ச்சியை அவரால் சொல்ல இயலவில்லை. அப்போது தேரடி மண்டபத்தில் இது நடக்குது. 3 தடவையும் சொல்லலை. அப்போ சாமியே பிறகு நீங்கள் அந்த மலேசியன் சிங்கப்பூர் பார்டரில் அப்படின்னு சொல்லும் போதே இவருக்கு ஞாபகம் வருது. ஆமசாமி இந்த மாதிரி நான் போயிட்டேன். எப்படி அதுக்கு பிறகு ஒரு ப்ளூ யூனிஃபார்ம் போட்டவர் வந்தாரா? ஆமசாமியும் வந்தார். அவருடைய பேட்ஜில் இப்ராஹிம் என்று எழுதியிருந்ததா என்று கேட்டவுடன் அழுது பகவானுடைய திருவடியிலே எங்கும் நிறைந்திருக்கின்றார், உங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் வேண்டாம், இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்திருக்கின்றார். அந்த அரை மணி நேரம் அவர் அழுது சொன்ன அந்த நாமம் பகவான் அவரை அங்கிருந்து இங்கே கொண்டு சேர்த்து விட்டார் என்பது ஒரு அடியேன் அறிந்த ஒரு விஷயம். ஜெயகுரு ஓம் ஸ்ரீ ராம் சூரத் குமார், குரு மகராஜா ராம் சூரத் குமார். ஜெய குரு யோகி
राम सूरत कुमार गुरु महाराजा राम सूरत कुमार। भगवान योगीराम सूरत कुमार महाराज की। योगी रामा सूरत कुमारा जय गुरु राया। योगी रामा सूरत कुमारा जय गुरु राया। योगी रामा सूरत कुमारा शिव 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 हर घर हर घर। शिव 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 हर घर हर घर। योगी राम सूरत कुमार। ओम शिवम नारायणम योगी राम सूरत कुमार। श्री राम जय जय राम योगी राम सूरत कुमार। शरणं शरणं गणपति शरणं योगी राम सूरत कुमार। वडिवेलழகா வேல் முருகா योगी राम सूरत कुमार। स्वामी शरणम अय्यप्पा योगी राम सूरत कुमार। ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम योगी राम सूरत कुमार। शिव शक्ति शिव शक्ति शिव शक्ति ओम योगी राम सूरत कुमार। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार। भगवान योगीराम सूरत कुमार महाराज की। ओम नमो नारायणाय ओम नमो नारायणाय ओम योगीराम सूरत कुमार जय गुरु राया। सीताराम 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 सीताराम। ओम श्री राम जय जय राम। ओम श्री राम जय जय राम। जय जय राम जय जय राम। भगवान योगीराम सूरत कुमार महाराज की। श्री राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम।
ஸ்ரீராம ஜெய ராம ஜெய 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 ஜெய ராம ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் யோகி ராமா குருதகுமார ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா श्रीराम जय राम ओम श्रीराम जय राम ओम योगी रामा सुरत कुमारा जय गुरु राया भगवान योगीराम सुरत्मार महाराज की भगवान சொல்கின்றார் ராமநாமம் நம்முடைய எண்ணம் சிந்தனைகளை தூய்மையாக்கும், நம்முடைய ஆத்மாவை தூய்மையாக்கும் மிகச்சிறந்த ஒரு மந்திரம் ராமநாமம் என்று சொல்லுகின்றார். அதுபோல நெல்லிக்காய் நாமெல்லாம் அறிந்திருக்கின்றோம். நெல்லிக்காய் நம்முடைய உடலை தூய்மையாக்கும் என்று பகவான் சொல்லியிருக்கின்றார். நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதியமான் என்ற அரசர் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த கதையை கேட்டிருக்கின்றோம். அவர்கள் நீண்ட காலம் இருந்து பட்டி தொட்டிகள் எல்லாம் போய் குழந்தைகளுக்கு உரிய அந்த நீதி போதனைகளை அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அவருக்கு நெல்லிக்கனி கொடுக்கப்பட்டது. அந்த நெல்லிக்கனியை சாப்பிடுவதால் நம்முடைய இரத்தங்கள் உறைவது தடுக்கப்படுகிறது. இப்போல்லாம் ரொம்ப காமன். இந்த மாதிரி அவருக்கு ஒரு டியூப்பில் பிளாக் இருக்கான், 2 இடத்துல பிளாக், 3 பிளாக் இருக்குது, உடனே ஸ்டண்ட் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும்னு என்று சொல்கின்றார்கள். அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு நெல்லிக்காயை அதை ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம். நெல்லிக்காயை தண்ணீரில் ஊற போட்டு அந்த நீரை பருகலாம். அல்லது அதை நறுக்கி உலர வைத்து உலர் வத்தலாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஊறுகாய் போடலாம். இதை ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் கிளாஸ் எடுப்பது போல் பகவான் எடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நெல்லிக்காயை நீங்கள் அனைவரும் அதை தினமும் உபயோகப்படுத்தும். இப்போ தான் எல்லா சீசன்களிலும் கிடைக்கின்றது. நெல்லிக்காய்க்கு என்று டிசம்பர் மாதம்தான் ஒரு சீசன் இருந்தது. இப்போது தினமும் நெல்லிக்காய் கிடைக்கின்றது. அதனால் அந்த நெல்லிக்காய் நீங்கள் எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். பகவான் சொல்லுகின்றார், those who chant ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் will not be affected by any disease. These are my father's words என்று சொல்லுகின்றார். அதுபோல் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று 5 முறை சொல்வதும் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெயகுரு ராயா என்று ஒரு முறை சொல்வதற்கு அது ஈக்குவல் என்று சொல்லியிருக்கின்றார். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 கிருஷ்ணா ஹரே ஹரே ஸ்ரீமத் ராமாயணமும் மகாபாரதமும் ஸ்ரீமத் பாகவதமும் இந்த பிச்சைக்காரனுக்கு மிகவும் பிடித்தமானவை. ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் இவையெல்லாம் இந்த பிச்சைக்காரனின் வாழ்க்கை சரிதங்களே என்று சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதைகளெல்லாம் குழந்தைகள் படிப்பதற்கு எளிதாக ஒன்று இருக்கிறது. இங்கே குழந்தைகள் யாரும் வரல, எங்கள் கூட தான் வந்திருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஜாஜி எழுதிய சக்கரவர்த்தி திருமகன் என்ற புத்தகம், ராமாயணத்தையும் அவர் எழுதிய மகாபாரதம் புத்தகம் இருக்கிறது. மிகவும் எளிமையான புத்தகம். இப்போது கொஞ்சம்
ஆரம்பத்தில் 70 ரூபாயாக இருந்தது, இப்போ 300 ரூபாயாக இருக்கின்றது. இருந்தாலும் குழந்தைகள் படித்தால் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மேன்மை அடைய முடியுமோ அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தமிழ் வருது. அடியேனை நான் நினைக்கும் போது நான் ஆச்சரியப்படுகின்றேன். கல்லூரியில் படிக்கும்போது இப்படியெல்லாம் பேசி தெரிந்தவன் அல்ல. ராமாயணத்தை படித்த பிறகுதான் இப்படி பேசுவதற்குரிய ஒரு நல்ல நிலை அடியனுக்கு வந்தது என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். அது பகவானுடைய செயல். எந்த ராமாயணத்தை படிக்க என்று நான் புலம்பியிருந்தேன். எங்கள் அம்மா வால்மீகி ராமாயணத்தை வாங்கி வைத்திருப்பார்கள். அதில் பூரா அந்த சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டிருக்கும், அதை தமிழில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை வாசிக்கிறதுக்கே முடியாது. அந்த சூழ்நிலையில் பகவான் எனக்காக ஒரு புத்தகம் வருகிறது. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது, ராஜகோபாலாச்சாரி எழுதிய சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணத்தை படியுங்கள், மகாபாரதத்தை படியுங்கள் என்று இளம் சிறுவர்களுக்கு சொன்னது. அன்று அதை எடுத்துக்கொண்டதனுடைய பலனாக இன்று பகவான் இவ்வளவு பேச்சை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமானே. ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமானே. எங்கெல்லாம் ராமாயணம் வாசிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஹனுமார் வந்து வீட்டிலிருந்து அதை கேட்பார் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் ராமநாமத்தை சொன்னாலும் அவர் வந்து நம்முடன் படிப்பார் என்று சொல்லுகின்றார்கள். பகவான் ஒரு பாடலை பாடுவார். ராஜா மர்கையா மந்திரி மர்கையா பிரஜா மர்கையா பிரஜா மர்கையா ராம नाम की योगी राम नाम की युग युगे जय जय. ராஜா இருப்பார், மறைந்து விடுவார். மந்திரி இருப்பார், மறைந்து விடுவார். பிரஜைகள் மக்கள் இருப்பார்கள், அவர்களெல்லாம் மறைந்து போவார்கள். ஆனால் இந்த ராம நாமமாண்டாக இருந்தாலும் சரி, யோகி ராமனுடைய நாமமாக இருந்தாலும் யுக யுகத்திற்கு அது ஜெயமாக இருக்கும், நமக்கெல்லாம் அருள் புரியும் என்று பகவான் ஒரு பாடல் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண ஜடாம். योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया. अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण जडा. श्री राम जय जय राम ओम योगी राम सूरत कुमार जय गुरु राया. अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण जडा. श्री राम जय जय राम ओम योगी राम सूरत कुमार जय गुरु राया. ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम योगी राम सूरत कुमार जय जय योगी राम सूरत कुमार. ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम योगी राम सूरत कुमार जय जय योगी राम सूरत कुमार. ஒரு அன்பர் பகவானிடம் கேட்கின்றார், சுவாமி தெய்வீகத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். பகவான் தன்னுடைய அந்த கடைவிழி பார்வையிலே
சித்தன் சிவனடைந்த பெருமாள் சடையரை பார்க்கின்றார். பார்த்தவுடன் அவர் பாடுகின்றார். யோக சத்குரு ஸ்ரீராம சத்குரு, யோக சத்குரு ஸ்ரீராம சத்குரு, யோகி ராம் சூரத் குமார ஞான சத்குரு, யோகி ராம் சூரத் குமார ஞான சத்குரு, நாத சத்குரு ராம நாம சத்குரு, நாத சத்குரு ராம நாம சத்குரு, ராம 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 சத்குரு, ராம 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 சத்குரு, நித்ய சத்குரு ஜோதி நேத்ர சத்குரு, நித்ய சத்குரு ஜோதி நேத்ர சத்குரு, சித்த சத்குரு தெய்வ குழந்தை சத்குரு, சித்த சத்குரு தெய்வ குழந்தை சத்குரு, தெய்வ குழந்தை சத்குரு, தெய்வ குழந்தை சத்குரு. महाराज की अपार महिमा ओम जय जय अपार महिमा ओम, அபார மகிமா ஓம் ஜெய் ஜெய் அபார மகிமா ஓம், अपार महिमा गुरु कटाक्षम अपार महिमा ओम, அபார மகிமா குரு கடாட்சம் அபார மகிமா ஓம், योगी राम सूरत कुमार யோகி ராம் சூரத் குமார், योगी राम सूरत कुमार, யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், अपार महिमा ओम जय जय अपार महिमा ओम, அபார மகிமா ஓம் ஜெய் ஜெய் அபார மகிமா ஓம், अपार महिमा गुरु कटाक्षम अपार महिमा ओम, அபார மகிமா குரு கடாட்சம் அபார மகிமா ஓம், ஆளுந்தோறும் அன்னைக்கும் அன்னை எம் குருநாதன் விழுந்தோறும் எழுக்கும் அப்பன், அழுந்தோறும் அணைக்கும் அன்னை எம் குருநாதன் விழுந்தோறும் எழுக்கும் அப்பன், ஆளுந்தோறும் அன்னைக்கும் அன்னை எம் குருநாதன் விழுந்தோறும் எழுக்கும் அப்பன், அழுந்தோறும் அணைக்கும் அன்னை எம் குருநாதன் விழுந்தோறும் எழுக்கும் அப்பன், தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் எம் குருநாதன் எழுப்பெல்லாம் குழந்தை, தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் எம் குருநாதன் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை, தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் எம் குருநாதன் எழுப்பெல்லாம் குழந்தை, தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் எம் குருநாதன் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், अपार महिमा ओम जय जय अपार महिमा ओम, அபார மகிமா ஓம் ஜெய் ஜெய் அபார
அபார மகிமா குரு கடாட்சம் அபார மகிமாவோ அம்மையாய் அப்பனாய் தெய்வமாய் தோழனாய் அம்மையாய் அப்பனாய் தெய்வமாய் தோழனாய் அம்மையாய் அப்பனாய் தெய்வமாய் தோழனாய் அம்மையாய் அப்பனாய் தெய்வமாய் தோழனாய் அம்மையாகி அப்பனாகி தெய்வமாகி தோழனாகி அம்மையாகி அப்பனாகி தெய்வமாகி தோழனாகி அம்மையாகி அப்பனாகி தெய்வமாகி தோழனாகி அம்மையாகி அப்பனாகி தெய்வமாகி தோழனாகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் அபார மகிமா ஓம் ஜெய் ஜெய் அபார மகிமா அபார மகிமா ஓம் ஜெய் ஜெய் அபார மகிமா ஓம் அபார மகிமா குருங்கடாட்டம் அபார மகிமா ஓம் அபார மகிமா குரு கடாட்சம் அபார மகிமா ஓம் அதாவது இதில் அழுந்தோறும் அணைக்கும் அன்னை, நாம் அழுதால் நம்மை அன்னை போல அணைத்துக் கொள்வார். தொழுந்தோறும் காக்கும் தெய்வம், தொழுது நாம் நின்றோம் என்றால் நம்மை காக்கின்ற தெய்வம். அதுபோல எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை, எடுப்போர்க்கெல்லாம் அவர் குழந்தை. ஆனால் பகவான் அவர்களை நாம் தவறுதலாக நெருங்கிவிட்டால் அவர் ஒரு நெருப்பு. அதனால் நாம் அவரை சேவிக்க வேண்டும், தெரியாமல் நெருங்கிவிடக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்த பாட்டு இந்த என்ன நல்லவா பரம்பொருளே யோகிராம் சுரத்குமார் உன்னையே நம்பினோம் யோகிராம் சுரத்குமார் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா அருள் வடிவாய் வந்தவனே யோகிராம் சுரத்குமார் ஆண்டருள வந்திடுவாய் யோகிராம் சுரத்குமார் நோய்களை தீர்த்தருள்வாய் யோகிராம் சுரத்குமார் மங்களமாய் வாழ வைப்பாய் யோகிராம் சுரத்குமார் ராதா கிருஷ்ணனே யோகிராம் சுரத்குமார் ராகத்தின் லயமே யோகிராம் சுரத்குமார் நாதத்தின் ஒளியே யோகிராம் சுரத்குமார் நவரச பொருளே யோகிராம் சுரத்குமார் பிருந்தாவன சந்திரா யோகிராம் சுரத்குமார் பிரம்மத்தின் ரூபமே யோகிராம் சுரத்குமார் பாணிமட கடவுளே யோகிராம் சுரத்குமார் காசியின் நாத
की